Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டர் DSA ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. DSAனா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் ப்ராஜெக்ட் வித் கோட்னு ஒரு பிளேலிஸ்ட் தனியாக உருவாக்கியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற டாப்பிக்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஜாவா ஸ்கிரிப்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், BBA, IoT, பிளாக் செயின்னு நிறையவே இருக்குது. லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ண எல்லா வீடியோலையுமே நம்ம எப்படி ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ப்ராஜெக்ட் டைட்டில் உருவாக்குறது, ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி ப்ராஜெக்ட்கான கோடு எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு லேட்டஸ்ட் வீடியோ எடுத்துக்கிட்டாலே, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு ஒரு 3 monthஸில் அப்லோட் பண்ண வீடியோ எடுத்துக்கிட்டாலுமே எல்லா வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் எப்படி ஃபைன் பண்ணணும், ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் ஃபைன் பண்ணால் அதை நம்ம எப்படி எக்ஸ்ட்ராவாக எலாபரேட் பண்ணணும், அதுக்கான ப்ராம்ப்ட் என்னங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ வேணும்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கக்கூடியது எல்லாமே DSA ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான். இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ரெபாசிட்ரி, விச் மீன்ஸ் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடை மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அக்ரி பண்ணி போடுறது தான். இது வந்துட்டு GitHubனு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஐடி கம்பெனிக்கு போகிறீங்க, கோடிங் சைடு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா எந்த ஐடி கம்பெனிக்கு நீங்கள் போனாலுமே சரி கண்டிப்பாக வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க ஒரு கோடிங்னு வந்தாலே. ஸோ பெட்டர் நீங்கள் Git அண்ட் GitHub தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீரான்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Git அண்ட் GitHubக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் நானே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். வீடியோவை தயவு செஞ்சு தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் ஆன்சர் வேணுமோ அது எல்லாமே இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னே சொல்லலை திருப்பி சொன்னதே கமெண்ட் போடாதீங்க தயவு செஞ்சு. வீடியோவை ஃபுல்லி பாருங்கள். உங்களுக்கு டைம் இல்லாட்டி ப்ளேபேக் ஸ்பீட்னு ஒன்று இருக்குது, யூடியூப்லேயே ஆப்ஷன் இருக்குது, அதை 2xல வச்சு வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே ஓப்பன் ரெபாசிட்ரி தான். மொத்தம் 7 ரெபாசிட்ரி இருக்குது. இங்கேயே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் ஆயிருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறது ப்ராஜெக்ட் ஏர்லைன் மேனேஜ்மெண்ட்டுக்கானது. ஸோ இது வந்துட்டு இது தான் ஆத்தரோடைய அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆத்தர் அக்கௌண்ட்டில் இந்த ஒரு ப்ராஜெக்ட்கான ரெபாசிட்ரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலான்னா, கோடுன்னு இருக்குல்ல, இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு GitHub டெஸ்க்டாப் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு HTTPS லிங்க்கை காப்பி பண்ணி இதே ஃபுல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் க்ளோன் பண்ணி உங்கள் லோக்கல் சிஸ்டமில் வச்சுக்கலாம். அப்படி உங்ககிட்ட GitHub டெஸ்க்டாப் இல்லைன்னா டவுன்லோட் ஜிப்னு இருக்குல்ல, இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். எல்லாமே டீட்டெயில்டாக தனித்தனி ஃபோல்டரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட்டாக தான் அப்டேட் ஆகிருக்கு. 5 months பிஃபோர் த லாஸ்ட் அப்டேட்டே இருக்குது. ஸோ ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது, ரீட்மி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ரீட்மி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டி ரிப்போர்ட் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்துட்டு பே பண்ண சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க, தனியாக உங்களோட ஆத்தர் சொல்கிறாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் பே. அதுக்கு பதிலாக தான் நான் வந்துட்டு என்னோடய லேட்டஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வீடியோவில் எப்படி கோட் ஜென்ரேட் பண்ணணும், டாக்குமெண்டேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பட் பேலாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் இங்கேயே சைடில் பார்த்துக்கலாம். ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருக்காங்க, HTML இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அனதர் செட், DSA செட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட் ஆகிருக்கும். இது அனதர் செட்டு. அதில் மட்டும் 7 பப்ளிக் ரெபாசிட்ரி இருந்துச்சு. இதில் மொத்தம் 40 பப்ளிக் ரெபாசிட்ரி இருக்குது, விச் மீன்ஸ் 40 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் அப்லோடட் பை 40 டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு ஜாவாவில் பண்ணியிருக்காங்க. DSA ப்ராஜெக்ட் தான். உள்ளே நீங்கள் போனாவே என்னென்ன கோட் இருக்குங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் GitHubல ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபோர்க் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை க்ளோன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபோர்க் பண்ணிட்டு க்ளோன் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் பண்ணாவே உங்களுடைய லோக்கல் பிரான்ச்சுக்கு அது வந்துடும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற டேர்ம்லாம் புரியலனா கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ணி தர சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து ரன் பண்ணி காமிச்சு வீடியோ போடணும்னு சொல்கிறீங்க. எனக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா அதுக்கெலாம் டைம் கிடையாது. ரன் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் இவங்களே ரீட்மீடில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி நான் லேட்டஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணணுன்னு. அதுக்கு பதிலாக எப்படி இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுங்கிற ப்ராம்ப்ட் போட்டிங்கனாவே உங்களுக்கு நிறையவே வந்துடும். ப்ளஸ் யூடியூப்லேயும் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அது நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணாவே போதும், அதெல்லாம் கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஃபோர்க் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி.
ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த ஹெச்டிடிபிஎஸ்க்கும் டவுன்லோட் ஃபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதுக்குன்னே தனியாக ஒரு இருக்குது, அந்த கமெண்ட் வச்சு கூட நீங்கள் இதை உங்கள் லோக்கலில் போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு அதெல்லாம் தெரியலன்னா சிம்பிளாக இருக்கணும்னா ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரன் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ப்ரொவைட் ஆகிருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. கியூ, ஸ்டாக், அரே, ரிக்ரெஷன், அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நான் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், பைத்தான் அண்ட் HTML எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்களோட வெப்சைட் லிங்க்கில் போய் பார்க்குறதுனாலும் ஓகே தான். கீழே அவங்க ஒரு ரீட்மீல ஒரு பேசிக்கான திங்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு அவங்களே எப்படி கிட் க்ளோனுக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த கிட் க்ளோன் கமெண்ட் ஒர்க் ஆகலைன்னா நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கீழே ரெலவெண்ட்டான திங்ஸ் படிக்கிறதுக்கான திங்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்டென்ட், ப்ராஜெக்ட் லிங்க் எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் ஓப்பன் சோர்ஸ் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்டிங்கில் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிற மாதிரி ஒரு பிளாக் மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அல்கோரிதம்னா என்னங்கிறதுல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதை ப்ரஷ் அப் பண்ணணுனாலும் நீங்கள் இதெல்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் லாகின் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் வந்துட்டு பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி சுடோக்கோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு கேம்க்கானது சோர்ஸ் கோட் இங்கே இருக்குது, ஸ்னிப்பட்டு. இப்போ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேவிகேட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இதுதான் அந்த ஓப்பன் ரெப்பாசிட்ரி. அதில் கொடுத்துருக்கிற மோஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லா ப்ராஜெக்ட் லிங்க்குமே உங்களுக்கு கிட்ஹப்க்கு தான் வருது. ஸோ நீங்கள் தைரியமாக என்னங்கிறத எடுத்து பார்த்துக்கலாம். இங்கே வந்துட்டு நிறைய ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ரீட்மியும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ரீட்மியில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டோடைய யூஐ எப்படி இருக்குமோ அது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 100% ஃபுல்லி பைத்தான் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ உங்கள் லோக்கல் சிஸ்டமில் நீங்கள் பைத்தான் ஆல்ரெடி வச்சுக்கோங்க. என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணலாங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, ரெக்குவயர்மெண்ட்டில் என்ன இருக்கணுங்கிறத. மொபைல் ஃபோனில் வச்சு தான் ப்ராஜெக்ட் வந்துட்டு ரன் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. மொபைல் ஃபோனெல்லாம் வச்சு ரன் பண்ண முடியாது. லேப்டாப் ஒரு பிசி தான் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட் அப்போது நீங்கள் டெமோ காமிக்கும் போது லேப்டாப்பில் வச்சு தான் நீங்கள் காமிப்பீங்க. உங்கள் ஃபேக்கல்ட்டியே சொல்லியிருப்பாங்க. கோட் ரன் பண்ண தெரியல, இல்லை கோடில் டவுட்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் உங்கள் காலேஜ் ஃபேக்கல்ட்டிகிட்ட தான் போய் கேட்கணும். அதே மாதிரி ஸ்னேக் கேம், அரே யூஸ் பண்ணி நிறையா இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஃபைல் ஜிப்பர், இதுக்கு கிரீடி ஹஃப்மேன் என்கோடர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்கல் கால்குலேட்டர், ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது டிஎஸ்ஏல வர ஒன் ஆஃப் தி கான்செப்ட்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் இன்க்ளூட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சேன் அந்த ஓப்பன் சோர்ஸ் டிஎஸ்ஏக்கான ப்ராஜெக்ட் ரெப்பாசிட்ரி ப்ளஸ் இந்த இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். என்னோடய வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். தயவு செஞ்சு திருப்பி மோர்னு இருக்கும், அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லி எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் உங்களுக்கு ரெலவெண்ட்டான வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன், ரெக்கமெண்டட் பிளேலிஸ்ட்டு. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் லிங்க் டு அப்ளைல இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பேன்.